ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மினி வ்ளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கிரேவி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கத்திரிக்காயில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணதையுமே கத்திரிக்காவை தண்ணியில் போடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடாயில், அதுக்கப்புறம் சீரகம், இடித்த பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா, அவ்வளோதாங்க. கூடவே கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். கூடவே ஒரு குட்டி தக்காளி பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா கத்திரிக்காய் வெந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெந்து வந்தது இவ்வளோ சுருங்கினதுக்கப்புறம் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை தேங்காய் பூ, அதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பராக கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டோட சாப்பிட்டாலும் நல்லா செமையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கும் கொடுத்துருங்க.